வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டான ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் தான் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒக்கியோட ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கே வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு தோணும், நான் ஏன் இந்த ஒரு வெஹிக்கிளை அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டான ரேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு சொன்னேன்றதை. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகிற நடிச்சுனா உங்களுக்கு அந்த கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. அது இல்லாமல் இந்த ஒரு வெஹிக்கிளை நம்மளுக்கு தந்து ஹெல்ப் பண்ண நவீன் மோட்டார்ஸுக்கும் நம்மளோட சேனல் சார்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த ஒக்கியோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிவ்யூவோட பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் பார்த்துருவோம். வாக் அரவுண்டில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதான் வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வண்டியோட மெயின் ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு வண்டியோட பாடியோட மவுண்டடாக வருது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ், அந்த ஒரு ஸ்பைடர் ஷேப்டு எல்இடி டிஆர்எல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸ் எல்இடி டிஆர்எல்ஸ் அப்படி செப்பரேட்டாக வரும். இது மாதிரி ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் லைட்டிங் விஷயத்தில் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஹேண்டில் பார் செக்ஷனில் வருது. இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வைஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராகவே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம இப்போ வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். வண்டியோட சைட் ப்ரொஃபைல் இருங்க, அந்த சைடு போயிடலாம். எனக்கு கொஞ்சம் கிளாராக இருக்குது. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பொறுத்தளவுக்கு ஒரு நார்மல் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியில் வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆமாம், ஃபுட் ஸ்பேஸ் நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஃபுட் ஸ்பேஸ். நீங்கள் கேன் ஆர் இன்னும் ஏதாவது ஒரு சில பொருள் வைக்கிறதுனா கூட ஈஸியாக வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பெரிய ஃபுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சீட்டிங் வந்து பார்க்குறோன்றப்ப சீட்டிங்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு குஷனிங் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு. லென்த்தும் ஓகேவாக இருக்குது. ஒரு 2 பேர் கம்ஃபர்டபுளாகவே நிச்சயமாக உட்காரலாம். 3 பேர் கூட உட்காரலாம். பட் ஆனால் அது ரூல்ஸ் படி தப்பா, அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறதில்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட வீல்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் தான். பின்னாடி வந்து உங்களுக்கு ஹப் மோட்டர்ன்றதுனால அது வந்து வீலை கவர் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் வந்து அலாய் வீல்ஸ் வந்தது. அதுலேயே உங்களுக்கு பிரேக் வந்து ட்ரம் பிரேக் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்து. இதில் உங்களுக்கு நீங்கள் டாப் போகிறேன்றப்ப அதில் டிஸ்க் வரும். நீங்கள் எதை எடுத்தாலும் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வரும். பிரேக்கிங் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வண்டியோட ரியர் போர்ஷன் பார்ப்போம். ரியர் போர்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப் தான். எந்த இடத்துலையுமே இந்த வண்டிக்கு ஹாலஜனுக்கு இடமே கிடையாது. ரியர் லைட்ஸ், அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி. அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் பிளேட் மவுண்டருக்கான விஷயம் வருது. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கிரிப்பான நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராப் ரயில். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த ஒரு லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட் ஸ்பேஸ். அதுக்கு இதே மாதிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வரலாம் பில்லியன் கம்ஃபர்ட்லையும் நிச்சயமாக நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் டோனில் வருதுன்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸராக போய் பார்க்குறோன்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு க்ளவுட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அது கூட இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் இருக்கிறது தெரியும். அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயத்துலையும் ஓகே தான். அதுக்கடுத்து இந்த க்ளவுட் பாக்ஸ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் நீங்கள் ஒரு 5 லிட்டர்ஸ் கிட்ட கெப்பாசிட்டி எதிர்பார்க்கலாம். பொருள் வைக்கலாம், ஓரளவுக்கு ஒரு சார்ஜர் இல்லை ஃபோன் நீங்கள் போட்டு வைக்கிறதாலும் சரி. அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஹூக் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு சில பொருளை தான் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், அந்த விஷயத்துலையும் ஓகே தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியில் அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த கீழே ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆயிடுச்சுன்றப்ப இப்படி பார்க்கும்போது என்ன, இது அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜே இல்லையே, ஃபுல்லாக பேட்டரியை கவர் பண்ணிடுச்சுன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இது வந்து பேஸ் மாடல் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு பேட்டரி வராது. அதுக்கு பதில் நீங்கள் இதை வந்து அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்கும்போது இது வந்து அரௌண்ட் ஒரு 20 to 25 லிட்டர் கிட்ட வரும். நிறையவே பொருள் வச்சுக்கலாம். ஈஸியாக நீங்கள் வச்சுட்டு அப்படியே இப்படி மூடிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கப்ப இந்த இடத்துலையும் உங்களுக்கு பேட்டரி வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கட் ஆகும். அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துங்க. சரி, ஓகே. இன்னும் சுவிட்சு வித்தியாசமாக இருக்குது. பேட்டரியோட கனெக்ட், பேட்டரியோட கனெக்ஷன் வந்து மோட்டர் போகும். மோட்டர் வந்து இது எப்படி அன்பிளக் பண்ணுறது பண்ணிக்காம இருக்குல்ல வெளியே, இது உள்ள அமைது. அந்த பக்கம் லாக் பண்ணிட்டு தூக்கம். பரவாயில்லைங்க. இந்த இது நல்லா இருக்கு. இது நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது குவாலிட்டிலையும் சரி. அதெல்லாம் இந்த ஒரு மெக்கானிசம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல விஷயம்னா வச்சுங்களா. இப்போ ஒரு சில ஸ்கூட்டர்ஸ், அந்த பிராண்ட் நான் சொல்ல விரும்பல, அவங்க வந்து எப்படின்னா நார்மலாக இப்படி சொருக்கிட்டு அப்படியே இப்படி எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து என்னங்கன்னா அடிக்கடி அந்த ஒரு பிளக் ஃபால்ட் ஆகிடும். பட் நான் பரவாயில்ல, இதில் இந்த மாதிரி ஒரு லாக்கிங் மெக்கானிசோட இருக்குதுன்றப்ப இந்த ஒரு விஷயமும் சூப்பர். சரி, ஓகே. நான் இந்த ஒரு ரெட் கலரில் இந்த பேட்டரி பக்கத்தில் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குங்களே, இது என்னது? இதுதான் பேட்டரி வந்து லைன் மாற்றி கொடுத்தா அந்த சவுண்ட் வரும், இண்டிகேட் சவுண்ட், இது எமர்ஜென்சி சவுண்ட் வரும். பேட்டரியிலே பஸ் இருக்கும். பேட்டரி லைன் மாற்றி கொடுத்தா எமர்ஜென்சி சவுண்ட் வரும். பேட்டரி கட் பண்ணி லைன் கட் பண்ணி. இப்போ நம்ம பேட்டரியை தனியாக கைட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு சார்ஜ் போடுறன்றப்ப அப்போ ஏதாவது நம்மளுக்கு கரண்ட் மாதிரி வருதுன்றப்ப ஆமாம் வரும். அதில் சத்தம் வந்துடும். ஓ,
ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மேஜராக இருக்கிறது வந்து வண்டியோட ஸ்பீடோமீட்டர் இப்போ வந்து பார்க் மோடில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துல கீர் என்னடா இது இந்த வண்டியில் கீர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கீர்லாம் கிடையாது, வண்டியோட ரைடிங் மோட்ஸ் தான் அவங்க கீர்னு அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1ல் போகிறீங்கிறப்போ உங்களுக்கு எக்கனாமிக்கல் மோட் மாதிரி ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வண்டியோட ரேஞ்சு நல்லாயிருக்கும். 2ல் போடுறீங்கிறப்ப பேலன்ஸ் மோடு, ஆமாம் உங்களுக்கு வந்து வண்டி கொஞ்சமும் ஸ்பீடாக போகும், கொஞ்சமும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 3ல் போடுறீங்கிறப்ப அது வந்து ஸ்போர்ட்ஸ் மாட் மாதிரி உங்களுக்கு வண்டியோட ரேஞ்சு கம்மியாக இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல 6 பட்டன் இருக்குது, இது வந்து ரிவர்ஸ் பட்டன். நீங்கள் இதில் போட்டு நீங்கள் வண்டி வந்து பின்னாடி ஏதோ ஒரு சருகலில் விட்டுருக்கீங்க, இல்லை கொஞ்சம் பின்னாடி இழுக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்றப்ப இந்த ரிவர்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வண்டியோட ஆக்சலரேஷன் மூலமாகவே இழுத்துக்கலாம். அதுக்குன்னு ரிவர்ஸில் ஓவர் ஸ்பீடாக இழுத்து விட்டுறாதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆகாது. ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ரிவர்ஸில் போகாது இந்த ஒரு வண்டி. அதுக்கடுத்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பெட்ரோல் பைக்கில் இருக்கிற மாதிரி ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து பேட்டரி பர்சன்டேஜ் இந்த ஒரு நல்ல ஒரு பெரிய பேட்டரி பர்சன்டேஜே கொடுத்துருக்காங்க. தெளிவாக தெரியுது எந்த அளவுக்கு பேட்டரி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஓடோமீட்டர்ஸ், அதுக்கடுத்து பேட்டரியோட அந்த ஒரு இது காமிக்கிறது, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஆவரேஜ் ரேஞ்சு இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சைடிங் இண்டிகேஷன்ஸ், இந்த லைட் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு பேசிக்கான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு எந்த விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வெஹிக்கிள் நல்லாவே கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஸ்விட்ச் கியர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நம்மளுடைய மெயின் ஹெட்லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா, ஹை பீம் லோ பீம், அதுக்கடுத்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹார்ன் ஸ்விட்ச், அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹசார் லைட்கான ஸ்விட்சுமே கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இது ஒரு நல்ல விஷயம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஹசார் லைட்ன்றது நல்ல ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு ஹெட்லைட்ஸோட கண்ட்ரோல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஹார்ன் வரும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் இல்லையா, இப்போ சப்போஸ் நம்ம ஐசி இன்ஜின் ஸ்கூட்டராக இருந்தால் இந்த இடத்துல நம்மளுக்கு செல்ஃப் மோட்டர் வரும், பட் ஆனால் அதுக்கு பதில் இந்த இடத்துல ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த வண்டியோட ஷோரூம் பர்சன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிருக்கோம். தெரியும் இந்த வண்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலான விஷயம், இந்த வண்டி வந்து இது மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி இந்த வண்டியில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் மற்ற ஸ்கூட்டர்ஸை விட பெட்டராக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுங்களா, அது வந்து இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிட்டா வியூவர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபீச்சர்ஸ் பண்ணுறதுக்கு. சாவி போட்டு ஆன் ஆச்சுங்களது. ஆமாம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பார்க்கிங் பீனா பார்க்கிங். ஓ, பார்க்கிங். வண்டி வந்து மூவ் ஆகுது, வண்டி எடுக்கிற செல்லு எதுவுமே ஆகுது. எக்ஸ்ட்ரா எடுத்து அதுக்கடுத்து வந்து இது பிரேக் தான் டச் பண்ண பிரேக் தான் சுவிட்ச் மாதிரி பிரேக். ஓ, இந்த விஷயம் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ வர நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல என்ன பண்ணுவாங்க, சாவி ஆன் பண்ணா நம்மளுக்கு வண்டி இப்போ பெட்ரோல் இன்ஜின்னா நமக்கு தெரியும் இன்ஜின் ஆன்ல இருக்கு, திருகுனா போயிடும்ன்றது. பட் ஆனால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நான் சாரி போட்டிருந்தாலே எதுவுமே தெரியாது இல்லை. அது என்ன ஒன்று சின்ன பசங்க 1-2 திருவி கீழே இருந்து நானே ஒரு சில சம்பவம் பார்த்துருக்கேன். இந்த ஒரு ஃபீச்சர் நல்லா இருக்குது, பரவாயில்ல. வண்டி ஆன் பண்ணிட்டா வண்டி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மூவ் ஆகாது, நம்ம என்ன தெரிஞ்சாலும் பிரேக் வந்து அப்ளை பண்ணா வண்டி ஒரு ஃபீச்சர்ஸ். அடுத்தது அது மூவ் பண்ணால் ஸ்டாண்ட். ஆமாம், இது மூவ் பண்ணால் வண்டி மூவ் ஆகும். ரேஸ் கொடுத்தா வந்து வண்டி மூவ் ஆகும். இப்போ உள்ள போய் வீட்டில் படுத்துட்டு உட்காந்துருச்சுன்னா இது லாக் பண்ணால் வீட்டில் படுத்துனா கூட வண்டி எடுக்க வந்தால் கூட எடுக்க முடியாது. உங்களால் மூவ் பண்ண முடியாது, வண்டி தொட்டால் சத்தம் வரும். அதுக்கடுத்த வண்டி வந்து சக்கரை முன்னே மூவ் ஆகுது. சக்கரை நான் வந்து லாக் ஆகிடும். சரி, ஓகே, வாக் அரவுண்ட் பார்த்துருப்பீங்க. அதில் வண்டியோட டிசைன் பற்றி ஓரளவு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். டிசைன் பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு ரோடு அப்பீரியன்ஸோடய இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியில் கொடுத்துருக்க கலர் ஸ்கீம்ஸுமே அந்த வண்டியோட டிசைன் இன்னுமே சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்தது வந்து பியூர் பிளாக் இல்லைங்களா, நம்மளுக்கு ஷோரூம்ஸில் இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு டிசைன் பொறுத்த அளவுக்கு ரியலி இந்த ஒரு ஸ்கூட்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வண்டி ஓட்டுறதுக்கு ரியலி நல்ல ஒரு அந்த ஒரு கிறிஸ்பான அந்த ஒரு த்ராட்டில் ஃபீலே கொடுக்குதுங்க நிச்சயமாக.
இப்படி த்ராட்டில் கொடுத்த உடனே அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்ன்றது அந்த வண்டியில் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. அதனால் உங்களுக்கு நல்ல அந்த ஒரு டார்க்கினஸ் இருக்காமல் நீங்கள் கொஞ்சம் ஹெவி லோடு வச்சு கேரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹெவியான பர்சன்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த வண்டி நிச்சயமாகவே உங்களுக்கு தேவையான அந்த ஒரு டார்க் அசிஸ்ட் வண்டி கொடுக்குன்றதுல டவுட் இல்லை. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு வண்டியில். நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் பற்றி பேசணுன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு சீட்டிங் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு ப்ராடான ஒரு லென்த்தியரான ஒரு சீட்டே கொடுத்துருக்காங்க. 2 பேர் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உட்காரலாம். பின்னாடி கிராப் ரயிலும் நல்ல ஒரு கிரிப்பான ஒரு விஷயத்தோட இருக்குதுன்றப்போ உங்களுக்கு பின்னாடி உட்காரவங்களோட பில்லியன் கம்ஃபர்ட்லையும் நல்ல ஃபோகஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதில் முன்னே சொன்ன மாதிரி ஃபுட் போர்ட்ஸும் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸோடு இருக்குதுன்றப்போ பில்லியன் கம்ஃபர்ட்லையும் சரி, ரைடர் கம்ஃபர்ட்லையும் சரி, இந்த ஒரு ஸ்கூட்டர் நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸும் வருதுன்றப்ப சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களையும் எந்த வித குறையும் இல்லை, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டியோட ஃபுட் போர்டு நல்ல ஒரு லென்த்தியரான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபுட் போர்டு. நீங்கள் நிறைய பொருள் வச்சுட்டு, அதான் ஒரு தண்ணி கேன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சிலிண்டர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த வித பொருளாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபுட் போர்டில் நீங்கள் ஈஸியாக வச்சுட்டு அசால்ட்டாக கேரி பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஃபுட் போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல ஒரு விஷயம் பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபுட் போர்டு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓவரலாக பார்க்கும்போது அந்த வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் அந்த ஒரு ப்ராக்டிக்கலான யூஸுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸோடய இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு பேட்டரி பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து சொல்லப்போனால் 2 பேட்டரி வரும். நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கப்போ உங்களுக்கு வண்டியோட பாடி மவுண்டடாக ஒரு பேட்டரி வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் டிட்டாச்சபிள் பேட்டரி வரும். நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கிறப்ப அந்த டிட்டாச்சபிள் பேட்டரி வராது. அதில் வந்து உங்களுக்கு பாடியோடய மவுண்டடாக வரும். அதுக்கு பதில் அந்த டிட்டாச்சபிள் பேட்டரி இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு அண்டர் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயத்தையும் நான் அதிலே காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓவரலாக பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி விஷயத்துலையும் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான பேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த வண்டியோட பேட்டரி ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நீங்கள் இதோடைய பேஸ் மாடலான F2 F4ன்றப்போ உங்களுக்கு 60 வாட்ஸ் அண்ட் 36 ஆம்பேருக்கான 2.2 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இதோடைய செகண்ட் மாடலான F2T போகிறீங்கிறப்போ அதில் வந்து உங்களுக்கு 72 வாட்ஸ் 30 ஆம்பேர் 2.2 கிலோவாட்கான பேட்டரி. இதே ஒரு பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தேர்ட் மாடலான F2Bலையுமே கூட. அதுக்கடுத்து இதோட 4th மாடலான அந்த ஒரு F3யில் பார்த்தோம்னா வச்சுங்களேன், 72 வாட்ஸ் தான் 24 ஆம்பேர் 3.53 கிலோவாட்ஸ்க்கான ஒரு பேட்டரி. அதுக்கடுத்து இதோட டாப் மாடலான ஃபாஸ்ட் F4 பொறுத்த அளவுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், 72 வாட்ஸ் 30 ஆம்பேர் 4.4 கிலோவாட்கான பேட்டரி. இது 4த்துலையுமே உங்களுக்கு லித்தியம் பெராக்சைடு தான். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு பேட்டரியோட அந்த ஒரு கண்டிஷன், அதான் அந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் இருக்க போகிறதில்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மோட்டர் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு பேஸ் மாடலில் வந்து 1200 வாட்ஸ்க்கான ஒரு மோட்டர் வரும். மிச்சம் எல்லா மாடலையும் வந்து உங்களுக்கு 2500 வாட்ஸ்க்கான ஒரு மோட்டர் வரும். இந்த 1200 வாட்ஸ் வர அந்த ஒரு மோட்டர் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து ஒரு 55 km/h வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு 55 km/h ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்கூட்டர்ஸை ரைட் பண்ணுற அந்த ஒரு எக்கனாமிக்கல் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு 40 to 50 அதில் தான் நம்ம மோஸ்ட்லி ட்ரைவ் பண்ணுவோம். அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸே மோர் தென் எனஃப் தான். பட் ஆனால் கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், இன்னும் ஒரு சில பேர் ஸ்பீடாக ஓட்டுறவனா இருப்பாங்க. அந்த ஒரு 60 70 அது மாதிரி ரேஞ்சில் கூட ஏதாவது ஒரு லாங்லாம் போகிறோம், கொஞ்சம் அதை மாதிரி போகிறோன்றப்ப அங்கே நம்மளுக்கு நிச்சயமாக கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக தேவைப்படும். அப்படின்றப்ப நீங்கள் இதோடைய டாப் மாடல்ஸான அந்த ஒரு F2T F2 அது மாதிரிலாம் போகிறீன்றப்ப அதில் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடாக ஒரு 60 to 70 km/h வரைக்கும் போக முடியுது தர்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சோடய இருக்குது. அதுக்கடுத்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கான ரேஞ்ச். ஆமாங்க, இந்த வண்டி வந்து சார்ஜுக்கு எவ்வளோ ரேஞ்ச் போகுதுன்றதை பார்ப்போம். நம்மளுடைய பேஸ் மாடலான F2 F பார்த்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பர் சார்ஜுக்கு அந்த வண்டி வந்து ஒரு 70லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு F2T பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பர் ஃபுல் சார்ஜுக்கு அந்த வண்டியில் ஒரு 80லேருந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து F2Bயும் அதே ஒரு சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஏன்னா ரெண்டுத்தில் யூஸ் பண்ணிக்கிறதும் ஒரு சேமான ஒரு பேட்டரி தான். அதுக்கடுத்து இதோடைய 4th மாடலான அந்த ஒரு ஃபாஸ்ட் F3 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த வண்டியில் 120லேருந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க அந்த ஒரு 100% சார்ஜ் வச்சுட்டு. அப்படின்னு பார்க்கும்போது ரேஞ்ச் விஷயத்தில் நிச்சயமாகவே இந்த ஒரு F3 ரியலி ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. இதுக்கே என்னங்க இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதான் இந்த வண்டியோட டாப் மாடலான ஃபாஸ்ட் F4. அந்த வண்டியில் வந்து ஒரு 140லேருந்து 160 km/h சார்ஜ் வரைக்கும் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு ஹை ரேஞ்ச் கிளைம் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே இந்த F4 சொல்லலாம். அதனால் ரேஞ்ச் விஷயத்தில் ரியலி ரொம்பவே ஒரு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு.
ஓகே. அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டியோட சார்ஜிங் டைம் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியில் அவங்க பேஸ் மாடல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து அரௌண்ட் ஒரு 4 to 5 ஹார்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் 0 to 100. இந்த வண்டியோட டாப் மாடல் அந்த 2 பேட்டரி பேக்கேஜ் இருக்கிறது வந்து அரௌண்ட் ஒரு 6 ஹார்ஸ் கிட்ட எடுத்துக்குது, 4 to 6 ஹார்ஸ் கிட்ட. அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜிங் டைமும் யூஸ்வலாக ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ ஃபைனலாக நம்ம இந்த வண்டியோட எல்லா விஷயங்களும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுவோம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட பேஸ் மாடலான ஃபாஸ்ட் F2F பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஆன் ரோடே 90,000 தான் ஜஸ்ட் வருது. அப்படின்னு பார்க்கும்போது இதில் இன்னும் உங்களுக்கு சப்சிடரிஸும் கொஞ்சம் கட் ஆகும். அது கட் ஆகுதுன்றப்போ ப்ரைஸிங்கில் இன்னமும் உங்களுக்கு அஃபோர்டபுளாகவே இருக்கும் இந்த F2F. அதுக்கடுத்து இதோடைய செகண்ட் மாடலான F2T, அது வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடே. இதுலேயும் உங்களுக்கு சப்சிடரிஸ் உண்டு. அப்படின்றப்போ ப்ரைஸிங்கில் இன்னமும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து இதோட தேர்ட் மாடலான F2B பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதுவும் உங்களுக்கு ஒரு 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. இதுவும் சப்சிடரிஸ் கட் ஆகும். அதனால் அதில் ப்ரைஸிங் விஷயத்தில் இதுவும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கலாம். அதுக்கடுத்து இதோட ஃபோர்த் மாடலான ஃபாஸ்ட் F3 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஆண்டோட 1,37,000 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து ஃபைனலாக இந்த வண்டியோட டாப் மாடல் F24 பொறுத்த அளவுக்கு 1,51,000 வரைக்கும் வருது. இந்த எல்லா வேரியண்ட்லையும் உங்களுக்கு சப்சிடரிஸ் உண்டு. ப்ரைஸிங்கில் கட் ஆஃப் ஆகும். அப்படின்றப்போ அஃபோர்டபுள் நிச்சயமாகவே இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. ஓவராலாக ப்ரைஸிங் விஷயத்தில் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரேஞ்சிலே இருக்குன்னு சொல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சோம். இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். சப்போஸ் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஷோரூம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டி பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு டைம் வச்சுங்க. பாய், see you later.